இவனுங்களை தற்குறி நம்ம சொன்னது, இவனுங்க தற்குறின்னு சொன்னோம்ல, இப்ப நிரூபிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு தற்குறித்தனமா, எவ்வளவு ரவுடித்தனமா, எவ்வளவு அராஜகத்தனமா, எவ்வளவு சர்வாதிகாரத்தனமா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாங்கன்றது. ஒரு மந்திரி ரவுடித்தனமா பேசுற. கோதால இறங்கியாச்சு, கோதால குடியாத்தகுமரன் இறங்கியாச்சு. காவேரி நதிநீர் தான் இப்ப பிரச்சனையே நமக்கு. காவேரி பிரச்சனை பத்தி பேசுங்கடான்னா அத பேச மாட்டேன். நாதவர்ஜனா அந்த அளவுக்கு மீறி பேசுறாரு. ஏன்னா அவர் கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. பேசுறதெல்லாம் பொய். இது ஒரு கவர்மெண்டா? அப்பா காணோம்னா உங்க அப்பா தேடுற யாதவர்ஜனா, உங்க அப்பா எங்க இருக்கிறார்? கேவி குப்பம் தொகுதியில லத்தேரி பக்கத்துல தொண்டாந்தொலைச்சியில உங்க அப்பா இருக்கிறாரு. இன்னைக்கும் சந்தையில வந்து உங்க அப்பா ஆதவர்ஜனா அப்பா பொறிக்கடை போடுறாரு. 550 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாரு? உங்க மாமனாரு மார்டின் ஏன் கொடுத்தாரு? திமுக மட்டுமா கொடுத்தாரு? காங்கிரஸ் கொடுத்தாரு, ஏடிஎம்கே கொடுத்தாரு, பிஜேபி கொடுத்தாரு. இன்னும் எத்தனை கட்சிக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க கொடுத்திருந்து எலக்ட்ரோட் பாண்ட் கணக்கோட கூட கொடுத்தாரு. நீங்க திருட்டு லாட்டரி சீட் வியாபாரம் பண்றீங்களே மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா, அந்த மாதிரி திருட்டு சாராய வியாபாரம் பண்ணல அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன். உடனே நீ அங்க போனா எனக்கு மான மரியாதை போயிட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக என் மான மரியாதை போனாலும் பரவாயில்லன்னு ஜோசப் விஜய் சொல்வாரா? என்னடா கலர் கலரா கதை விடுறீங்க. இனிமே உதயநிதி ஸ்டாலின் பேசினா முதலமைச்சர் எங்க தலைவர் ஜோசப் விஜய் பதில் சொல்ல தேவையில்ல. நாங்க பாத்துறோம் நீங்க என்ன புடுங்குவீங்களா? சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு சட்டமன்றம் அறிஞர் அண்ணா ஆட்சி காலகட்டத்தில், தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில், ஏன் அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில், எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில், ஏன் அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே ஓபிஎஸும் கொஞ்ச நாள் இருந்தாரு. மக்கள் குறித்து விவாதிப்போம், மக்கள் பிரச்சனை பேசுவோம். இதுதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய சட்டமன்றத்துல விவாதங்கள் இருக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நம்ம அதை குறித்தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழக வெத்து கழகம், ஆமா அது தமிழக வெத்து கழகம் தான். இவனுங்களை தற்குறி நம்ம சொன்னது, இவனுங்க தற்குறின்னு சொன்னோம்ல, இப்ப நிரூபிக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு 4 மாசம் ரொம்ப அடக்கி பேசினேன். ஏன்னா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவன் இவிஎம் மிஷின் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்குது, அதனால அது முதலமைச்சர் நாற்காலியில் அமைச்சரா இருக்கிறாங்க, அந்த பதவிக்கு மரியாதை கொடுப்போம்னு பார்த்தோம். ஆனா இவனுங்க சட்டமன்றத்துல பேசும்போது அமைச்சர்கள் எவ்வளவு தற்குறித்தனமா, எவ்வளவு ரவுடித்தனமா, எவ்வளவு அராஜகத்தனமா, எவ்வளவு சர்வாதிகாரத்தனமா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாங்கன்றது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே லைவா வருது. ஒண்ணு வேணாம், இந்த ஆதவர்ஜனா அந்த ஆளை பத்தி தான் பேசுவேன். நான் ரொம்ப மரியாதை கொடுத்தேன். எல்லாரும் கேட்டாங்க, போயும் ஆதவர்ஜனாவுக்கு குடியாத்த குமரன் மரியாதை கொடுக்குறாரு. இல்ல உடுப்பா, அந்த ஆள் வந்து மந்திரி ஆகிறாரு. என்ன சொல்றது, அந்த ஆள் மந்திரி ஆகிறாருப்பா, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறை, அதுக்கெல்லாம் ஒரு மந்திரியா இருக்காரு, கொஞ்சம் மரியாதை கொடுத்துருவோம். ஆனா ஒரு மந்திரி நீ சட்டமன்றத்துல எப்படி பேசுற? ரவுடித்தனமா பேசுற. நீ ஆள் வந்துட்டு சும்மா டிரான்ஸ்பாரம் கம்ப மாதிரி நீ உயரமா இருந்துட்டா, உனக்கு உடம்புல ஒரு 200 கிலோ 300 கிலோ சதை இருந்துட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? நீ வழக்கு போட்டுருவ, கைது பண்ணிடுவ. அண்ணன் பார்த்து பயந்து நிறுத்து. நாங்க திமுக காரனா தொடர்நடிங்க பசங்களா? கோதால இறங்கியாச்சு, கோதால குடியாத்தகுமரன் இறங்கியாச்சு. எனக்கும் தெரியும் என்ன பேசணும். சட்டமன்றத்துல காவேரி நதி நீர் பிரச்சனை பேசுறோம். இது இப்ப தலையாய பிரச்சனை அதுதான். காவேரி நதி நீர் தான் இப்ப பிரச்சனையே நமக்கு. அதுலயும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கர்நாடகா மாநிலத்தின் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், அவர் என்ன சொல்றாருன்னா, மேகதாட்டுல டேம் கட்டி ஆனா ஒரு 4-5 கம்பி கூட நட்டுக்கிறார். அதெல்லாம் கட்டலாம் முடியாது, அந்த டேம் எல்லாம் கட்ட முடியாது. அதை சொல்லிதான் அவர் அரசியல் நடத்துறாருங்க. அதை சொல்லிதான் முதலமைச்சர் ஆகிறாரு. டி.கே. சிவகுமார், கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரனுடைய கனகபுரா தொகுதி அங்கதான் வருது. அந்த மேகேதாட் என்ற பகுதி அவங்க டேம் கட்டுறன்றது. அங்க இருந்து 4 கிலோமீட்டர் வந்துட்டா தமிழ்நாடு. சோ அந்த பிரச்சனை பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி பேசுங்கடான்னா அத பேச மாட்டேன். மேகேதாட், அந்த மேகேதாட் இருக்குது இல்ல டேம், அந்த மேகேதாட் டேம் கட்டுவான்றான், அதை பத்தி பேசுங்கடான்னா அதை பத்தி பேச மாட்டான்றான்.
எங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டார்? காவிரி பிரச்சனை பத்தி தெளிவா சொல்றாரு. மேகதாட்டு விஷயத்தை பத்தி தெளிவா பேசுறாரு. பேசிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும்னா முதல்ல நமக்குள்ள நம்ம கலந்து பேசி ஆலோசனை பண்ணணும். இது தமிழ்நாடுடைய பிரச்சனை, இது தமிழ்நாடு பிரச்சனை, இது முக்கியமான பிரச்சனை. அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க 40% தான் காவேரி தண்ணீர் கர்நாடகா மக்களுக்கு, மீதி 60% நமக்கு. உனக்கு தேவையான தண்ணீர் தேங்கி வச்சுக்கோ, உனக்கு தேவையான தண்ணி தேங்கி வச்சுக்கிட்டு மீதி தண்ணி நீ எங்களுக்கு விடணும். இது இங்கிலீஷ்காரன் காலத்துல இருக்கிற சட்டம். அதான் காவேரி நடுநீர் நீதிமன்றமும் கோர்ட்டும் அதான் சொல்லிக்குது, அதான் கோர்ட்டும் அதான் சொல்லியிருக்குது. சோ இத பத்தி எல்லாம் நம்ம பேசணும்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு கேட்கிறாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்றார். இது அந்த காலத்துல இருந்தே வருது. தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்திலும் சரி, அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஆட்சி காலகட்டத்திலும் சரி, இது என்னன்னு கேட்டா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க. நம்ம போன முறை கூட காவிரி பிரச்சனை வந்துச்சு. காவிரி பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். போய் பிரதமரை சந்திச்சோம், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சோம். அதனால உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதான் எதிர்கட்சிகளும் சொல்லுது. திமுக அடுத்த இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்க அதான் சொல்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு. இல்ல நான் முதல்ல இந்த டிமானிட்டேஷன் தொகுதி வரவழைப்பு அது குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறேன், அதுக்கு நீங்க எல்லாம் வாங்கன்ற. என்ன சொல்றது, நீ சொன்னா கேட்கறதுக்கு ஆளு நாங்க கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். டிமானிட்டேஷனை பத்தி அது எப்படி பேசணும், அது ஒன்றிய அரசு எப்படி பேசி தமிழ்நாட்டுக்கு எந்த தொகுதி இருக்கிற தொகுதி நமக்கு குறையக்கூடாது, அது என்ன பண்ணணும்ன்றது திமுகவுக்கு தெரியும். அது நீ அரசியல்ல கத்துக்குட்டி நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. டிவிக்கு அரசு நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்ப தனியாய் பிரச்சனை எது? இப்ப காவேரி பிரச்சனை. இது அனைத்து கட்சி கூட்டம்னா அது அப்படியே தள்ளின்னு போறாங்க. இது வாக்குவாதங்கள் நடக்குது. இது வாக்குவாதங்கள் நடக்கும் போது என்ன சொல்றது, இந்த ஆதவர்ஜனா அந்த அளவுக்கு மீறி பேசுறாரு. ஏன்னா அவர் கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. பேசுறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் ரவுடித்தனம். நீ ஆள் அவ்வளவு உயரமா நின்று அப்படி ஏறி நின்று பேசினா உன்னை பார்த்து நாங்க பயந்துருவோமா? ஆதவர்ஜனா கேட்கிறேன், உன்னை பார்த்து நாங்க பயந்துருமா? இது திமுக, நீ ஏன் அரசியல் இங்கதான் கத்துன்னு போன? எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க தலைவர் தளபதி வீட்டுல கேட்ல வாட்ச்மேன் மாதிரி ஆதவர்ஜனா உட்கார்ந்து இருக்கும் போது பல முறை பாத்துறேன். நான் என்ன நினைச்சேன், ஆதவர்ஜனா எங்க தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி வீட்டுல கேட்ல உட்கார்ந்தும் போது அந்த வேற பாக்குறதுக்கு நேபாளி மாதிரியே இருக்கிறான். ஆதவர்ஜனா பாக்குறதா இருந்தாலும் நேபாளி மாதிரியே இருக்கிறான். ஒரு நாள் குர்காவான்னு நினைச்சேன் நான். அப்போ நான் கேட்டேன் எங்க தலைவர் வீட்டுல எங்க இருக்கிற செக்யூரிட்டி வீட்டுல கேட்டேன், என்னங்க குர்கா இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும், நமக்கு குர்கா தேவையா? குர்காவை இங்க உட்கார வச்சுக்கிறீங்களே, அவனோட குர்கா ட்ரெஸ் போடாம தொப்பி போடாம உட்காந்துருக்கானா? யோ அது குர்கா இல்லையா, அந்த ஆள் உங்க ஊருக்காரன் தான் ஐயா. எங்க ஊருக்காரனா? ஆமாயா, கேவி குப்பம் லத்தேரி பக்கத்துல தொண்டான் துளசிதான் அந்த ஆளு சொந்த ஊரு. அந்த இந்த ஆள் தான் எங்க ஐபேக்கு இந்த பென்டின் இதெல்லாம் அந்த ஆள் தான் பாத்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? இங்க இருந்து நீ அரசியல் கத்துன்னு போன என்ன? நீ இங்க இருந்து அரசியல் கத்துன்னு போயிட்டு தண்ணி பத்தி பேசு, டேம பத்தி பேசுனா அதை பத்தி பேசல. அதை பத்தி நாங்க எல்லாரும் பேசி அதுக்கு ஒரு மந்திரி ஒண்ணு போடுறாங்க பாருங்க, புஷ்டி ஆனந்தன். ஆமா, நல்ல மந்திரி புஷ்டி ஆனந்தன். அந்த நாளுக்கு நீர்வளத்துறைன்னா என்னன்னு தெரியாது, மேகதாட்டனா என்னன்னு தெரியாது. அவருக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை இட்டுன்னு போறது மட்டும் தான் தெரியும். வேற எதுவும் அவருக்கு தெரியாது. இது ஒரு கவர்மெண்டா, அவருக்கு அது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அவரை கேள்வி கேட்டா பதில் சொல்றது யாரு? ஆதவர்ஜனா, அந்த முந்திரி கொட்ட சிடிஆர் நிர்மல்குமார், அந்த ராஜ்மோகன், அவர் முன்னவர் செங்கோட்டையன், அவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். அவரு பாவம் சும்மா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி அப்படி உக்காந்து இருப்பார். யாருன்னா எதனா எழுதி கொடுத்தா மட்டும் ஃபர்ஸ்ட் உக்காந்துருப்பாரு. ஆமா, அவர் சொல்றாரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் பேப்பர் அவர் எங்களுக்கு சொல்லித்தரார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். நியூஸ் பேப்பர் படிக்கணும். உன் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா? முரசொலி அறக்கட்டளை தலைவர். முரசொலி பேப்பர்னா என்னன்னு தெரியுமா ஜோசப் விஜய்க்கு? உங்க அப்பா மரியாதைக்குரிய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் போய்ப்பார் கேளு. உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கேளு.
உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி இருந்தா உங்க அப்பா போய் கேளு. 14 வயசுல கையேடு பத்திரிகையா தொடங்கினார் தலைவர் கலைஞர். திருவாரூர்ல முரசொலி பத்திரிகை அவர் எழுதின முதல் கட்டுரை இளமை பலி கட்டுரை. அதான் பெரியாரும் அண்ணாவும் பாராட்டினாங்க. அவ்வளவு பெரிய தலைவருடைய முரசொலி பத்திரிகையுடைய நிர்வாக இயக்குனர் அவரு. பேப்பர் நீங்க படிக்கிற பேப்பர் எவனா உனக்கு எழுதி கொடுத்து இது பாரு நீங்க இந்த பேப்பர் வந்து இது படின்னு ஜோசப் வெட்டிட்ட கொடுத்தா படிப்பாரு. அவனா எழுதி கொடுக்கணும். அப்ப இது பாருங்க இது பாருங்க இதை படிங்கன்னு சொன்னா படிப்பாரு. அது மூடு இருக்கணும் அவருக்கு. அவர் காலையிலே வெள்ளனே எந்திரிச்சுட்டா சினிமா செய்தி வேணா பாப்பார். அவர் நம்மள பேப்பர் படிக்கணும்ன்றார். அவரு நம்மள பேப்பர் படிக்கணும்ன்றார். சோ விவாதங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது கேட்டாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கேட்டார், யாரை பார்த்து பயப்படுறீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு? நாங்க 3 வருஷம் யாரை பார்த்து பயப்படலையே. ஆமா, கரூர்ல 41 பேரை போட்டு தள்ளிட்டு வந்து சென்னையில இறங்கின உடனே விலங்க போட்டு எடுத்துன்னு போய் புழல் ஜெயில போட்டுருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் யாரு பயப்படுவாங்க யாரு பயப்பட மாட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போன கதை. இதுல இந்த ஆதவர்ஜுனா வந்து பேசினே இருக்கும்போது என்னன்னு கேட்டா, திடீர்னு அவர் எங்க வர்றாருன்னு கேட்டா என்ன சொல்றது, பார்ட்டி ஃபண்டுக்கு வர்றாரு. என்னது பார்ட்டி ஃபண்டு? பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு. ஏன்னா இப்ப எல்லாமே இவனுங்களே கொள்ளடிக்கிறானுங்க. என்ன டாஸ்மாக்ல வர துட்டு எல்லாமே டோட்டலா இவனுக்கே கொள்ளடிக்கிறாங்க. பெரிய கொள்ளக்காரங்களே இவருக்கு தான். ஆனா உத்தம மாதிரி பேசுறாங்க. உத்தம மாதிரி பேசுறாங்க. அதுல என்னன்னு கேட்டா இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டு. நீங்க வந்து லாட்டரி சீட் அதிபர்கிட்ட நீங்க 900 கோடி வாங்கினாரே ஸ்டாலின் சார். சொல்றது யாரு? திருட்டு லாட்டரி சீட்டு குடும்பத்தை சேர்ந்த மிஸ்டர் ஆதவர்ஜுனா. திடீர்னு நான் பதிவு சொல்றேன். ஏன் திருட்டு லாட்டரி சீட்டுன்னு சொல்றேன்னா என்ன சொல்றது, அது எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க. லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டுல எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க. ஆனா மார்டின் குரூப்ஸ் ஓட்டுறாங்க. அதாவது ஆதவர்ஜுனானுடைய மாமனார். யாரு சொல்றது ஆதவர்ஜுனா? மார்டின் கிட்ட நீங்க ஸ்டாலின் சார் 900 கோடி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினீங்களே, ஏன் வாங்கினீங்கன்னா நீங்க ஏன் கொடுத்தீங்க? அது 550 கோடி அது எலக்ட்ரோல் பாண்ட்ல கொடுத்தது. எலக்ட்ரோ பாண்ட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம். அதுக்கு நாளைக்கு கட்சியினுடைய தேர்தல் செலவு கணக்கு கட்சியில எவ்வளவு பணம் இருக்குது, இந்த பணம் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு யார் ஃபண்டு உங்களுக்கு டொனேஷன் கொடுத்தாங்க, யார் உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப காட்டலாம். திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரி மார்டின் அவங்க குடும்பத்தினர் இந்த மாதிரி 550 கோடி ரூபாய் டொனேஷனா கொடுத்துறாங்க. அதுக்கு கணக்கு வழக்குது. திமுக மட்டும் கொடுக்கல. இது முதல்ல சொல்லிடுறேன். காங்கிரஸுக்கு 100 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு 300 கோடி, பிஜேபிக்கு எந்தெந்த ஸ்டேட்ல அவங்க திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றாங்க. யாரு? ஆதவர்ஜுனா அவங்க மாமனார், அவங்க மாமியார், அவங்க எதிர்க்கவே காணுகிறாங்க திருமதி லீமா ரோஸ். ஆதவர்ஜுனாவுடைய மச்சனை பாண்டிச்சேரியில எம்எல்ஏ, குடும்பத்துல ஒரு கட்சியில் இருக்கிறாங்கடா சாமி. இந்த ஆளு டிவிகேல மினிஸ்டர், அங்க மாமியாரு ஏடிஎம்கேல எம்எல்ஏ, அவங்க மச்சனை ஏதோ ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் பாண்டிச்சேரியில. என்ன சொல்றது, பிஜேபி அலையன்ஸ்ல. அந்த ஆள் அங்க ஒரு எம்எல்ஏ கேக்குறாரு இவரு, இந்த மாதிரி நீங்க ஏன் வாங்கினீங்க லாட்டரி அதிபர்கிட்ட நீங்க 900 கோடி வாங்கினீங்க அப்படியே கோபமா பேச. உடனே உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து சொன்னாரு, அது வேற யாரும் இல்ல, அவங்க மாமனாரு மார்டின் தான். அந்த பணத்தை ஏன் வாங்கினார் ஸ்டாலின் சார்? ஏன் வாங்கினாரு கணக்கு சொல்லுங்க, கேளுங்க. அப்பாவை காணும் தேடினேன், அப்பாவை காணும், அப்பா போய் வீட்டுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டா, இந்த அப்பாவை காணும்னு சொல்றது என்ன சொல்றது, இந்த அப்பாவை காணுமே யார்? ஆதவர்ஜுனா. உங்க அப்பாவை காணுமா? அப்பாவை காணும்ன்ற இல்ல, நீ எப்படி உங்க அப்பாவை தானே அப்பான்னு கூப்பிடுவ? ஓ, நீயும் எங்க தலைவர் தளபதி அப்பான்னு தான் கூப்பிடுவியா? ஓஹோ, அப்ப உனக்கு 2 அப்பா. அது சின்ன பசங்க குழந்தைங்க அப்பான்னாங்க. கலைஞர் நாங்கெல்லாம் அப்பான்னு. சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, காலேஜ்ல படிக்கிற பசங்க அவரை பார்த்து அப்பா. நீ லீடர்னு கூப்பிட்டியே தலைவரை, நானே பார்த்திருக்கேன். குர்கா மாதிரி உட்காந்து இல்ல தலைவர் வீட்டுல வாசப்படியில. ஆதவர்ஜுனா லீடர்னு கூப்பிட்டியே என் தலைவனை. அண்ணன் உதயாவை பார்த்தா லீடர் என்னவே, அண்ணன் உதயாவையும் லீடர். தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர், மக்களின் முதல்வர் தளபதி பார்த்தாலும் லீடர். அப்ப நீ ஒன்னும் அப்பான்னு கூப்பிடலையே. இப்ப அங்க அப்பா காணோம்னா உங்க அப்பாவை தேடுற ஆதவர்ஜுனா. உங்க அப்பா எங்க இருக்கிறார்? கேவி குப்பம் தொகுதியில லத்தேரி பக்கத்துல தொண்டான்தொலைச்சியில உங்க அப்பா இருக்கிறாரு. இன்னைக்கும் சந்தையில வந்து உங்க அப்பா ஆதவர்ஜுனா அப்பா பொறிகடை போடுறாரு. திருவிழாவில பொறிகடை போடுறாரு. ஒரு சிம்பிளான மனுஷன், நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. ஒரு சிம்பிளான மனுஷன். அங்க தொண்டான்தொலைச்சியில அங்க ஒரு நல்ல ஃபேமிலி. இவரு லாட்டரி குடும்பத்துல போய்
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரு. லவ் பண்றது அது அது அவருடைய சொந்த விருப்பம். அதுக்குள்ளலாம் நம்ம போக விரும்பல. என்ன அப்பாவை காணோம், அப்பா போய் வீட்டுல போய் கேட்டுப்பாரு, அப்பாவை காணோம். என்னடா கேக்குறது, நான் தான் சொல்றேனே, குடுத்தாங்க 550 கோடி ரூபாய் குடுத்தாங்க. ஏன் குடுத்தாரு உங்க மாமனாரு மார்டின்? ஏன் குடுத்தாரு? திமுகவுக்கு மட்டுமா கொடுத்தாரு? காங்கிரஸ் கொடுத்தாரு, ஏடிஎம்கே கொடுத்தாரு, பிஜேபி கொடுத்தாரு. இன்னும் எத்தனை கட்சிக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க கொடுத்திருந்து எலக்ட்ரோட் பாண்ட் கணக்கு கூட கொடுத்தாரு. கணக்கெழுப்பு இல்லாம இல்லீகல லெட்டர் பேட் கட்சி கூட கொடுத்திருக்காரு. லெட்டர் பேட் கட்சி கூட கொடுத்துக்கிறாரு. இந்தியா ஃபுல்லா மார்டின் குரூப்ஸ் எங்கெங்க திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றாங்களோ அங்க எல்லாருக்கும் எலெக்ஷன் பண்ண எல்லா பார்ட்டி கொடுக்குறாங்க. ஆனா நீ லைசன்ஸோட லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணா நீ கொடுக்க தேவை, அப்பயும் கொடுப்பாங்க. ஏன்னா லைசன்ஸோட லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணாலும் அதுலயும் திருட்டு லாட்டரி சீட் வரும். கேரளா விட்டா பத்தியா மார்டின் திருட்டு லாட்டரி சீட் குடும்பம் மார்டின் குரூப் கேரளால 998 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு லாட்டரி மாஃபியா, லாட்டரியில ஊழல் பண்ண வழக்கு கேரளா நீதிமன்றத்தில் மார்டின் மீது இருக்கிறது. ஆதவர்ஜன மாமனாரு மார்டின் மீது இருக்கிறது. மார்டினுடைய மனைவி ஆதவர்ஜனுடைய மாமியார் லீமா ரோஸ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா மேல இருக்குது. ஏன்? ஆதவர்ஜனானுடைய மனைவி மேல இருக்குது. சோ ஆதவர்ஜனா மனைவி, ஆதவர்ஜனானுடைய மாமியார் லீமா ரோஸ், ஆதவர்ஜனானுடைய மாமனாரு, ஆதவர்ஜனுடைய மச்சன, டோட்டல் ஆதவர்ஜனானுடைய மாமனார் குடும்பமே அக்யூஸ்ட் குடும்பம் திருட்டு லாட்டரி திட்டத்துல. இதை நான் சொல்ல, கேரளா ஹைகோர்ட் சொல்லுது. சம்மன் அமைச்சிருக்கிறான். So totally your family is in a lottery mafia group. Totally your family is in a accused family in lottery seat case, lottery case. இது நீதிமன்றம் சொல்றது. இது நீதிமன்றம் சொல்றது. ஏன் வாங்கினீங்கன்னா கேளு, மாமனார் கையா எதிர்க்க உங்க மாமியார் இருக்கிறாங்களே ஆதவர்ஜனா, நீ உட்காந்துருக்க மினிஸ்டர் இல்ல, உன் எதிர்க்கவே அந்த அக்கா இருக்கிறாங்களே லீமா ரோஸ், அந்த அக்கா லீமா ரோஸ் எதிர்க்கவே இருக்கிறாங்களே. கேட்கறது தானே? அத்தன் கூப்பிடுவேன், ஆண்டின்னு கூப்பிடுவியா? எப்படி கூப்பிடுவேன்? இல்ல அத்தனை வச்சு ஆண்டின்னு வச்சுக்க. ஆண்டி ஆண்டி ஏன் ஆண்டி? அங்கிள் மார்டின் அங்கிள் ஏன் ஆண்டி வந்து இந்த மாதிரி 900 crores ஏன் ஆண்டி கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? அப்ப என்ன சொல்லிருப்பாங்க ஆண்டி லீமா ரோஸ், அது ஒரிஜினல் அவங்க மாமியார் கிட்ட, ஆண்டி ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அங்கிள் மார்டின் வந்து 900 கோடி கொடுத்தாருன்னு கேட்டிருந்தா அப்ப சொல்லியிருப்பாங்க யாரு? ஆண்டி லீமா ரோஸ் சொல்லியிருப்பாங்க. யாருக்கு? எனக்கு அக்கா, எனக்கு சகோதரி. அது ஒரிஜினல் ஆண்டி, மாமியார இங்கிலீஷ்ல படிச்சவங்கள பெரிய குடும்பம் ஆண்டி. அப்ப சொல்லியிருப்பாங்க, மருமகனே மருமகனே ஆதவ் நம்ம ஏன் பணம் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறோம்னா நம்ம பண்றது திருட்டு தொழில் நைனா. திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிறோம், திருட்டு சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு விற்கிறோம், காட்டன் வியாபாரம் பண்றோம், நம்ம பண்றதெல்லாம் திருட்டு தொழில் நைனா. அப்படி இருக்கும் போது எந்த கட்சி பணம் கேட்கலாம் கூட நம்மளே வாலண்டியா போய் பணம் கொடுக்கணும், அந்தந்த கட்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதனால வந்துட்டு நம்ம தான்பா அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறோம். அதுவும் நாம லீகலா சட்டப்படி எலக்ட்ரோ பாண்டோட கணக்கு வழக்கோட அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். 900 கோடி எல்லாம் கொடுக்கல, 500 கோடி 550 கோடி கொடுத்தோம். அதுக்கு கணக்கு வழக்கு இருக்குது, அதுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் கூட கட்டியிருக்கிறாங்க. அதனால அது தப்பு இல்ல. வாய் மூடின்னு உக்காரு. நம்ம எல்லாம் லாட்டரி சீட்ல திருட்டு குடும்பம், நம்ம திருடர்கள் அதிகம் பேசக்கூடாது, உக்காராதவன்னு உங்க ஆண்டி சொல்லியிருப்பாங்க. லீமா ரோஸ் ஆண்டி சொல்லியிருப்பாங்க. யாருக்கு? அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுதான் பேசணுமா? அப்பாவுக்கான வாயில எனக்கு பண்டியா வருது. எனக்கு நீங்க தானடா சொன்னீங்க தோத்து போயிட்டாருன்னு. இவன் மிஷின் தோக்கடிச்சிச்சு. சரி, இன்னொரு அப்பா உள்ள கொண்டு வந்துடலாமா? ஆதவ் கேக்குறேன், ஆதவும் கேக்குறேன், சிஎம் மிஸ்டர் ஜோசப் விஜயும் கேக்குறேன், உள்ள கொண்டு வந்துடலாமா? விஎஸ் பாபு ரிசைன் பண்ண சொல்லு, திடீர் அவரே கூட நிக்கிட்டோம். குளத்தூர் எம்எல்ஏ விஎஸ் பாபு ரிசைன் பண்ண சொல்லு, திடீர் அவரே கூட நிக்கிட்டோம். எங்க தலைவர் தளபதி நிக்கிறார், உள்ள வந்துடுறாரு. அந்த பொழப்பு எங்களுக்கு தேவையில்லை. அப்பா காணும் சொல்ற பாடூஸ் பசங்களுக்கு நான் சொல்றேன், ஒன்னும் தப்பு இல்லடி சொல்றது இல்லை. அப்பா காணும் சொல்ற பாடூஸ் பசங்களுக்கு சொல்றேன். அவர் அந்த சட்டமன்றத்துக்கு வராதே மேலையா? அவர் அந்த சட்டமன்றத்துக்கு வராதே மேலையா? கலீஜி யாரையா உள்ளகிறவங்கலாம்? ரெட்டில் ஆட்டர் சீட் வியாபாரம் பண்றவன், கோழியில் ஆட்டர் சீட் வியாபாரம் பண்றவன், சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிறவன்,
தாலி அடிச்சவன், செயின் அடிச்சவன், திருட்டு வழக்கு இருக்கிறவன், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறவன், பாலியல் வழக்குல இருக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், எம்எல்ஏ வந்தாலும் தண்ணியை போட்டு டான்ஸ் போடுறவன், அது அப்படியே சோசியல் மீடியா வைரலா வருது. கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், சந்தையில போய் மாமூல் வசூல் பண்றவன், கட்டின பொண்டாட்டி துரத்திட்டு கூத்தியாரோட கூத்தடிக்கிறவன், பெத்த பசங்களுக்கு சாப்பாடு போடாதவன், பெத்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதவன், இவங்க எல்லாம் எம்எல்ஏ மந்திரி. இவங்க கேட்கிற கேள்விக்கு எதிர்க்க உட்காந்துக்கிற எங்க திமுக தலைவர்கள் பதில் சொல்லணுமா? எல்லாம் என்ன கேக்குறாங்க, சும்மா இருக்கிறாங்க, அவங்க ஈக்குவலா பேசுதுன்னா தலைவர்கள் தலைவர்களுக்கு தான் பதில் சொல்லுவாங்க. பிளகா பசங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வார்த்தையோட நிறுத்திடணும், வேற வார்த்தை போட்டுருவோம். இந்த மாதிரி சட்டம் மட்டும் அவர் வரணுமா? தளபதி ஸ்டாலின் வரணுமா? என் தலைவன் தளபதி வரணுமா? அண்ணன் உதயா அங்க இருக்கிறதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உதயநிதி வர்சஸ் ஜோசப் விஜய். அது அவரு பாத்துக்குவார். அவர் கலைஞருடைய பேரப்பிள்ளை, தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை. அவருக்கு தெரியும் பேசுறதுக்கு. உங்களுக்கு தான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உத்தம மாதிரி பேசுறீங்க. வந்துறீங்களாடா ஏப்பா அந்த நிதி அமைச்சர். நான் படிச்சிருந்து கனடா படிச்சேன். பெங்களூர்ல 10th வரைக்கும் படிச்சேங்க. 10th எக்ஸாம் எழுதல. அதுக்குள்ள அந்த 91-92 காவேரி பிரச்சனை. சொந்த ஊர் மட்டும் குடியாத்துக்கு. என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் கனடா, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி நான் படிச்சிருந்து. தமிழ் நீங்க தமிழ்நாட்டுல கத்துக்கினேன். குடியாத்துல பொன்முடி டுட்டோரியல் காலேஜ்ல தமிழ் கத்துக்கினேன். என்கிட்ட கூட நான் எப்படி தமிழ் நான் எப்படி படிக்கிறேன் என்ன தமிழ பேச வராது. அப்பெல்லாம் கனடா தமிழ், பெங்களூர் தமிழ் பேசியிருந்தேன். இப்ப எப்படி பேசுறேன் பாரு. அது கலைஞரன் முரசொலி எனக்கு கத்துக் கொடுத்தது. ஒரு நிதி அமைச்சருக்கு படிக்க தெரியலீங்க. அந்த வேளாண்மை துறை அமைச்சர் பாத்தீங்களா எப்படி பேசினாருன்னு? பாத்தீங்கல்ல? அது யாரோ ஒரு ஈசிஆர்ல ஒரு மந்திரி ஒருத்தன் வரான். பாக்கிறதுக்கு ஆந்திரா படத்துல வில்லனுக்கு அடியாள் வர மாதிரி. அப்பா சாமி, என்னடா இந்த நாட்டுக்கு சோகம் எங்களை சொல்லணும். 41 பேரை ஓட்டட்டு ஓடு 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 ஓடுன்னு ஓடி சென்னையில இறங்கணும்னு தூக்கி உள்ள போட்டுருந்தா இவ்வளவு சமாச்சாரம் நடந்திருக்காது. நாங்க நேர்மை, நீதி, நியாயம், இயேசு, புத்தர், காந்தி வழியில நாகரிக அரசியல் பண்ணதுல இந்த கர்மாந்த நட்டுக்கெல்லாம் நாங்க அரசியல் பண்ண வேண்டியது. பார்ட்டி ஃபண்ட் பத்தி இவ்வளவு சொன்ன இல்ல. கேளு, உங்க மாமனார் கேளு, யாரு திருட்டு பசங்கன்னு கேளு, யார் ஊழல் பண்றதுன்னு கேளு. அதை ஒரிஜினல் நான் சொல்றேன். மது ஒழிச்சுடுவோம். மதுவை பத்தி தானா பேசுறீங்க? மதுன்னு இன்னைக்கு அந்த டாஸ்மாக்ல வர அத்தனை பர்சன்டேஜ் யாருக்கு போகுதுன்னா டிவிக்கு கட்சிக்கு போகுது. நாங்க பார்ட்டி ஃபண்ட், எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் வரதெல்லாம் கஜானால சேவ் பண்ணானுங்க. அவ்வளவும் ப்ராடு பசங்க எல்லாம் டிவிக்கு பார்ட்டிக்கு போகுது. விஜய் வீட்டுக்கு போகுது. ஜோசப் விஜய் வீட்டுக்கு போகுது. என் மேல என்ன வழக்கு போகுது? டாஸ்மாக் கடை பத்தி என்ன பேசணும்? ஊடு பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணார்ல. இப்போ பாட்டலுக்கு 30 ரூபாய், அப்ப பாட்டலுக்கு 30 ரூபாய். இப்போ இனிமே யாரும் கடைக்கு போக தேவையில்ல. இப்போதான் நான் விஷயத்துக்கு வரேன். இனிமே யாரும் நம்மலாம் என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்மலாம் இனிமே யாரும் டாஸ்மாக் கடைக்கே போக தேவை. வீட்லயே ஜொமேட்டோ இல்ல, ஜொமேட்டோ புக் பண்றோம் இல்ல, ஜொமேட்டோ இட்லி, தோசை, வடை, சிக்கனு, மட்டனு, நண்டு, எறா, மீன், எதனா ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, ஏன் மாத்திரை மருந்து கூட. இந்த மாதிரி இனிமே டாஸ்மாக் கடையில போய் யாரும் கியூல நிக்க தேவையில்ல. இனிமே டாஸ்மாக் கடையில போய் யாரும் கியூல நிக்க தேவையில்ல, சண்டை போட தேவையில்ல. எம்ஆர்பி ரேட்டோட ஏன்டா 20 ரூபா வாங்குற, 30 ரூபா வாங்குற, அந்த கர்மமே இல்லை. செல்போன் எடு, தட்டு, ஆப் வருது. சரக்கு என்ன சரக்கு வேணும், எந்த கடை, அதுல கிளீனா ஒரு கடையில போட்டு இந்த கடை நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோ. இந்த கடையில, அதாவது ஒரு கடையில போயிட்டு ரேஷன் கடையில கூட ஒருத்தருக்கிறோம் எத்தனை மூட்டை கோதுமை இருக்குது, எத்தனை மூட்டை அரிசி இருக்குது, எத்தனை மூட்டை பருப்பு இருக்குது, என்ன எத்தனை மூட்டை ரவை இருக்குது, எத்தனை மூட்டை எண்ணெய் இருக்குது, இதெல்லாம் நமக்கு அங்க போகணும். அங்க போனாதான் நமக்கு தெரியும். அது எவ்வளவு திருட்டு வர பாக்குறானுங்கன்னு தெரியல. ஆனா சரக்கு இருக்கிறதுல சரக்கு. நம்ம டெல்லிக்கு போகும்போது, சிபிஐ விசாரணைக்கு போகும்போது மாட்டுச்சு பார் பிளைட்ல காஸ்ட்லி விஸ்கி. இந்த மாதிரி சரக்கு சாப்பிடணும்னா நீ நெட்லயே பாத்துலையும், நீ கல்யாணம் பண்ணா பாக்கணும் அந்த ரேக்ல.
என்ன ஓட்கா இருக்குதா, எம்சி இருக்குதா, இல்லைன்னா என்ன லெமன் ஓட்கா இருக்குதா, பிளாக் ஓட்கா இருக்குதா, ஓல்டு மங்க் இருக்குதா, ஓல்டு காஸ்க் இருக்குதா, கிங்பிஷர் பீர் இருக்குதா, என்ன ஆகுதுன்னு பாக்கணும். இப்ப எல்லாம் நீ எதுவும் அந்த நெட்ல பாத்துட்டாலும் இது கடை போட்டா போட்டுரும். ஓல்டு காஸ்க் இருக்கு, லெமன் ஓட்கா இருக்குது, லெமன் பக்காடி இருக்குது, விஎஸ்ஓபி இருக்குது, ப்ளூ விஎஸ்ஓபி இருக்குது, ஓல்டு மங்க் இருக்குது, ஓல்டு காஸ்க் இருக்குது, எம்சி இருக்குது, செவாலியர் இருக்குது, கிங்பிஷர் இருக்கு, எஸ்எம்ஜே இருக்கு, எல்லாம் வந்துடும். அதுல எது வேணும்னு டிக் பண்ணிட்டு அது ஃபுல்லா ஆஃபா குவாட்டரா வாங்க வாங்கி போடு வீட்டுல கணக்கிட்ட பேர் 2 நாளைக்கு காலைல தலைவலி வந்தா தேவைப்படல போட்டினா எல்லாம் 20ல இருந்து 20 மினிட்ஸ்ல இருந்து 25 மினிட்ஸ்க்குள்ள வீட்டுக்கு சரக்கு வந்துடும். கடைக்கெல்லாம் நீ போனன்ற அவசியமே கிடையாது. அங்க போய் ஜனத்தில் நிக்கிறதெல்லாம் எவனோ இந்த 150 ரூபாய் சரக்கு குடியில வேணா போட்டோம். 20 நிமிஷத்துல வெளியே வந்து நிப்பான் ஜொமேட்டோ பாய் மாதிரி கவர்ல பாட்டிலோடு நிப்பான். வாங்கிக்கின்னு அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு உள்ள வந்து அப்படி தட்டி அப்படி திறந்து சிப்பு சிப்பா போட வேண்டியதுதான். இதுதான் இந்த டாஸ்மாக் ஆட்சி, இதுதான் இந்த போதை ஆட்சி, டிவிகே ஆட்சி, திருட்டு ஆட்சி. நீங்க திமுக சொல்றீங்களா? இதுல கேட்கறது ஆதவர்ஜனம் என்னன்னு கேட்டா, ஏன் அவரு டாக்டர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை ஏன் நடத்துறாரு? அவரு சாராய ஆலையை மூட சொல்லுங்க. டாக்டர் ஜெகத் ரட்சகன் சாராய நடத்துறாரு. டாக்டர் ஜெகத் ரட்சகன் உங்க திமுக தானே, உங்க திமுக எம்பி தானே, டாக்டர் ஜெகத் ரட்சகன் தானே சாராய நடத்துறாரு, சாராய ஆலையை நடத்துறாரு. யோ லூசு, பொதுவா சொல்றேன், ஒண்ணு சொல்ல அப்படி சொல்றேன். டாக்டர் ஜெகத் ரட்சகன் திமுக கார சாராய ஆலையை நடத்துறாங்க, திமுக கார சாராய ஆலையை நடத்துறாங்க, டாக்டர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துறாங்க, அவங்க சாராய ஆலை நடத்துறாங்கன்னா லைசன்ஸோட நடத்துறாங்க. உங்களோட மாதிரி திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணல. டாக்டர் ஜெகத் ரட்சகன் சொல்றேன் என்ன, அது வந்து இப்ப நான் டாக்டர் ஜெகத் ரட்சகனுடைய பேரை திராவிட ஆழ்வார், எங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், என் கட்சியின் முன்னணி தலைவர், எங்கள் ஆருயிர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள் சாராய ஆலை நடத்தாதான் எல்லாமே பேசுறீங்க. அவர் ஒண்ணும் கலாச்சாரம் காசுல, அதாவது ஆதவர்ஜனானுடைய மாமனாரு மார்டின்னு ஆதவர்ஜனா குடும்பம் மாதிரி இந்த திருட்டு லாட்டரி சீட் வியாபாரம் பண்றாங்க பார், திருட்டு லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணி கேரளால வழக்கு பார் குடும்பத்து மீது. அந்த மாதிரி நீங்க திருட்டு லாட்டரி சீட் வியாபாரம் பண்றீங்களே மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா, அந்த மாதிரி திருட்டு சாராய வியாபாரம் பண்ணல அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன். கவர்மெண்ட் லைசன்ஸோட டிஸ்டிலரிஸ் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் லைசன்ஸ். நாளைக்கே லைசன்ஸ் கேன்சல் பண்ண இப்பயே மூட்டாங்க தான் நான் கேள்விப்பட்டேன். இப்பயே அவங்க பாதி கம்பெனி மூட்டாங்க தான் கேள்விப்பட்டேன். லைசன்ஸோட சாராய கடை. நீ சொல்ற சாராய, நீ சாராயம் குடிக்கிறது இல்லையா? சரி, அது பர்சனல் விஷயம், அது நமக்கு வேணாம். லைசன்ஸோட எங்கள் திராவிட ஆழ்வார் டாக்டர் ஐயா ஜெகதீஸ்வரன் அவர்கள் டிஸ்டிலரிஸ் நடத்துறாரு, உன் லாங்குவேஜ்ல சாராய கடை நடத்துறாரு. உன்ன மாதிரி திருட்டு லாட்டரி சீட் வியாபாரம் பண்றப்பாரு, கள்ள லாட்டரி சீட் வியாபாரம் பண்றப்பாரு, போலி லாட்டரி சீட் வியாபாரம் பண்றப்பாரு, அரசாங்கத்தை ஏமாத்தி மோசடி திருட்டுத்தனமா நீ லாட்டரி சீட் வியாபாரம் பண்றப்பாரு. அந்த மாதிரி திருட்டு சாராய வியாபாரத்தை, அந்த திருட்டுத்தனமான பிராந்தியோ விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ பீரோ ஆனா டாக்டர் ஜெகத் ரட்சகன் தயாரிக்கலப்பா. கவர்மெண்ட் லைசன்ஸ். முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி ஒரு பொறுப்புல இருக்கும் போது பிராந்தி கம்பெனி நடத்துறது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மிடாஸ் கம்பெனி. அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடத்தினாங்க மிடாஸ் கம்பெனி. அது அப்படியே தொடருது. அதனால திமுக தான் சாராயம் கடை நடத்தது, சாராயம் கடை. நீ திருட்டு லாட்டரி சீட்டு குடும்பத்தை சார்ந்தவராச்சே, நீ உன் குடும்பம் மீண்டும் மீண்டும் again and again I am repeating the same subject. உங்க அங்கிள் மார்டின், உங்க ஆண்டி லீமா ரோஸ், உங்க வைஃப், உங்க நெப்யூ, டோட்டல் ஃபேமிலி போலி லாட்டரி சீட்டு ஊழல் வழக்குல உங்களை கேரளா போலீஸ் கோர்ட்ல இருந்து சம்மன் அமைச்சிருக்கான். எனவே ஊழலை குறித்தோ, திருட்டுத்தனத்தை குறித்தோ, கள்ளத்தனத்தை குறித்தோ, லஞ்சத்தை குறித்தோ பேசுவதற்கு ஆதவர்ஜனாக்கு உனக்கு என்ன வாய் இருக்கிறது? கலைஞர் சொல்லுவார், அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று. காவிரி பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு யோகிதை இல்லை. நேக்கத்த டேம் இஷ்யூ பத்தி பேசுறீங்கன்னாவோ, இவர் பெங்களூருக்கு போறோம்னு சொன்னாராம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். இவர் பெங்களூருக்கு போறோம்னாராம். உடனே அங்க முதலமைச்சர் DK சிவகுமார் வராதிங்கன்ட்டாராம். உடனே நீ அங்க போனா எனக்கு மான மரியாதை போயிட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக என் மான மரியாதை போனாலும் பரவாயில்லன்னு ஜோசப் விஜய் சொல்லுவாரா? என்னடா கலரா கதை விடுறீங்க?
திமுகடா நாங்க, சாதாரணமா வரலடா திமுக. நான் சொன்னேனே முரசொலி பேப்பர் 14 வயசுல என் தலைவன் கலைஞர் கையேடு பத்திரிகா துவங்கினார்னு, சாதாரணமா வரல திமுக. இதெல்லாம் பேசி பேசி வளர்ந்த கட்சி. இப்ப எங்களுக்கு ஒரு இன்டர்வல் விட்டுருக்காங்க. இன்டர்வல்ல தற்கூரிங்க வந்து ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. அதிமுக கட்சி ஒழுங்கா இருந்திருந்தா திமுக ஆளுங்கட்சியா வந்திருக்கும், அதிமுக எதிர்கட்சியா வந்திருக்கும். தற்கூரிங்க தற்கூரித்தனமா போயிருப்பாங்க. எனவே ஆதவர்ஜனாக்கு சொல்றேன், இன்னும் நீ ரொம்ப வீரமா உனக்குதான் பேச தெரியும். இவர் சொல்றாரு, இனிமே உதயநிதி ஸ்டாலின் பேசினா முதலமைச்சர் எங்க தலைவர் ஜோசப் பதில் சொல்ல தேவையில்ல, நாங்க பாத்துறோம் நீங்க என்ன புடுங்குவீங்களா? இனிமே உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்ன புடுங்குவீங்களா? உதயநிதி ஸ்டாலின் பின்னால 2.5 கோடி தொண்டம் நிக்கிறான். சினிமா கூட்டம் தொண்டம் இல்ல, கொள்கை கூட்டம் தொண்டம் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த தலைவனுக்கு பின்னால். அதனால ஆதவர்ஜனா சொல்றேன், நீ போடுற வழக்க பார்த்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். First of all, your family is an accused family. Honorable Minister Adhavarjana, your family is an accused family. உன் மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யார்? எல்லாமே லாட்டரி ஊழல் வழக்குறவங்க. ஊழல் பத்தி நீ பேசலாமா? திருட்டு தொழில் பண்றதுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறவங்க. ஏன் நீங்க அவர்கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்குறீங்கன்னா ஏன் கொடுத்தன்னு போய் கேளியா உன் மாமனார? எதிர்க்க உட்காந்துக்கிறவங்க மாமியார் கேளியா? திருமதி லீமா ரோச வீட்டுல போய் சகோதரி உங்க மனைவி அவங்கள போய் கேளியா? எங்களை வந்து கேக்குற? ஆதவர்ஜனாக்கு சொல்றேன், பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மந்திரியா இருக்க, மரியாதையா பேசு, மரியாதையா பேசு. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரனால இன்னொரு பதிவில சந்திக்கிறேன்.